வணக்கம். நெல்லை கிரெக் சார்பாக அகிலாண்டம் உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட நாங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் ஷேர் பண்றோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல போறோம். இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை பத்தி உள்ள விஷயங்கள். இந்த ராயல் என்ஃபீல்டு பத்தி சொல்லணும்னா இதோடைய ஆரம்பம் வந்து வேற கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ஃபீல்டு இந்தியான்னு சொல்லி திருநெல்வேலியில உள்ள கல்டுகர்ச்சி ஊர்ல பிறந்த ஈஸ்வர ஐயர் அண்ட் சுந்தரம் ஐயர் தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி என்ஃபீல்டு இந்தியாவை வந்து தமிழ்நாட்டில் திருவெற்றியூர் பக்கத்துல அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. திருநெல்வேலியில உள்ள தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு டிவிஎஸ், சிம்சன், என்ஃபீல்டு ஈஸ்வர ஐயர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்வால் ஷிப்பிங், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த என்ஃபீல்டு பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் என்ன சொல்ல போறேன்னா, ஒரு பிராண்ட் வந்து ஒரு டூ வீலர்ல சக்சஸா இருக்கும் போது அதே டூ வீலர்ல இன்னொரு ஏரியா பண்ணும்போது அவங்க ஃபெயிலியர் ஆறாங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர் ஃபேண்டா பிளாஸ்ட்ங்கிற ஸ்கூட்டர் ஃபர்ஸ்ட் வந்து இக்னிஷனோட வந்த ஸ்கூட்டர். இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஃபேண்டா பிளாஸ்ட் ஸ்கூட்டர் வந்து எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வச்சிருந்தாங்க. பட் இட்ஸ் அட்டர் ஃபெயிலியர். என்ஃபீல்டுக்கு வந்து இது சக்சஸ் ஆகல. அதுக்கப்புறம் இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபேண்டா பிளாஸ்ட் ஸ்கூட்டர் ரெட் அண்ட் ப்ளூல வரும். இது ஆக்சுவலா ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர்ல வரும் இந்த ஃபேண்டா பிளாஸ்ட் ஸ்கூட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துல வந்து சிங்கமுனேரிங்கிற இடத்துல இந்த என்ஃபீல்டு மோவா, இப்ப நீங்க மோஃபான்ங்கிற இந்த ஒரு சைக்கிளும் இல்லாம மொபட்டும் இல்லாமங்கிற விஷயத்த வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மோஃபாவை இப்ப உள்ள காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியணும்னா இந்த தனுஷ் விவேக் நடிச்ச அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மோஃபால தான் பைய ஓட்டிட்டு போவாரு. சைக்கிள் கூட வேகமா போகுது அப்படின்னு விவேக் கூட காமெடியா சொல்லுவாரு. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு பத்தி நம்ம நிறைய படிக்க போறோம். நான் லாய்ட்ஸ்ல வேலை பார்க்கும்போது, ஃபெடர்ஸ் லாய்ட், இப்போ வந்து ஹேவல்ஸ் லாய்ட்ல வேலை பார்க்கும்போது என்னுடைய கொலீக் வந்து என்ஃபீல்டு எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற இந்த பைக் வச்சிருந்தாரு. இது ஜுண்டாப் ஜெர்மனியோட கொலாபரேட் பண்ணாங்க. அந்த ஜுண்டாப் ஜெர்மனி கம்பெனி திவாலானதுக்கு அப்புறம் இதுவும் திவால் ஆயிடுச்சு. இந்த சில்வர் பிளஷ்ங்கிற இந்த டூ வீலரும் ரொம்ப பாப்புலர். இந்த எக்ஸ்ப்ளோரர் அண்ட் டூ வீலர் வந்து இந்த சில்வர் பிளஸ் டூ வீலர் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் ஜுண்டாப் இதாயிடுச்சு. நேற்று பேப்பர்ல பாத்தீங்கன்னா என்ஃபீல்டு 350C இந்த பைக்கை வந்து பிளிப்கார்ட்ல சேல் பண்ண போறாங்கிற நியூஸும் வந்திருக்கு. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த என்ஃபீல்டை பத்தி இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல போறோம். உங்க ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.